ஹாய் காய்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நேக்கட் ட்ரூத். இந்த ஷோல நீங்க எல்லாரும் கண்டிப்பா ஒவ்வொரு கேள்வி கேட்கலாம். செக்ஸ், ஹெல்த், பாடி எதை பத்தி வேணாலும் கேட்கலாம். உங்க கேள்விகளுக்கு கண்டிப்பா விடை கிடைக்கும். என் பேரு ஸ்ரீராம். சரி, இப்ப நம்ம ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு நம்ம ஷோல ஒரு எஸ்எம்எஸ் பார்க்க போறோம். ஹைதராபாத்ல இருந்து நம்ம வியூவர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. வெசக்டோமினா என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? எனக்கு அதை பத்தி கொஞ்சம் தெரியும், ஆனா வருங்காலத்துல என்ன பிரச்சனை வரும்னு தெரியலன்னு கேட்டிருக்காரு. வெசக்டோமி அப்படிங்கிறது ஆபரேஷன் மாதிரி. குழந்தை பிறக்கிறத தடுக்கிறதுக்கு இத பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனா ஆண்களுக்கு வாஸ்ட் டிஃபரன்சஸ் இருக்கும். இதுதான் நம்மளுடைய ஸ்பெர்ம்ஸ டெஸ்டிஸ்ல இருந்து வெளியில கொண்டு வரும். பீனிஸ் வழியா எஜாகுலேட் பண்ணும். 2 விதமான வெசக்டமி இருக்கு. ஒன்னு இன்செஷன். அடுத்து வரப்போற 2வது முறையை தான் நம்ம இந்தியால காமனா பயன்படுத்துறோம். அதுதான் நான் இன்செஷன். அப்படி இல்லனா நோ ஸ்கேப்பல் வெசக்டமி. 2 டியூபுக்கும் ஒரே ஒரு சின்ன பஞ்சரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன கயத்தை வச்சு அதை கட்டுவாங்க. எந்த ஸ்டிச்சஸும் இல்லாம பஞ்சர்ஸ் சீக்கிரமா குணமாயிடும். அதனால உங்களுக்கு ரத்தம் வேஸ்ட் ஆகுங்கிற பிரச்சனையே இருக்காது. வீக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகளையும் தவிர்க்கலாம். இந்த டியூப்ஸை கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எஜாகுலேட் பண்ணாலும் ஸ்பெர்ம்ஸ் வெளியில வராது. இதனால பிரெக்னன்சியை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த ஸ்பெர்ம்ஸ் கண்டிப்பா நம்ம உடம்புல இருந்துகிட்டே இருக்கும். இந்த சர்ஜரியால நம்ம செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கவே இருக்காது. சாதாரணமா இந்த சர்ஜரியை பண்றதுக்கு 30 நிமிஷம் மட்டும்தான் ஆகும். ஒரு வாரத்துல இந்த ஆபரேஷன் பண்ண எல்லாருமே சாதாரணமான நிலைமைக்கு மாறிடுவாங்க. வெசக்டமி பண்ணாலும் உடனடியா எல்லாமே நின்னுடும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்பெர்ம்ஸ் வெளியில வர காத்துட்டு இருக்கலாம். நீங்க பிரெக்னன்சி வராம பாத்துக்கணும்னா மத்த பாதுகாப்பு விஷயங்களையும் பயன்படுத்தலாம். ஸ்பெர்ம்ஸ் உங்க உடம்பு விட்டு போறதுக்கு குறைஞ்சது 3 மாசம் வரைக்கும் ஆகும். வெசக்டமி 99% எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கும். ஃபீமேல் ஸ்டெரிலைசேஷனை விட இது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ப்ராசஸை நீங்க ரிவர்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க உங்களுக்கு குழந்தைகளே வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆபரேஷனை நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். நான் சொன்னது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா உங்களுக்கு எங்க அனுப்பணும்னு தெரியும்ல. நீங்க இதை எஸ்எம்எஸ் கூட அனுப்பலாம். உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்ல நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். எங்க யூடியூப் சேனலையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மீண்டும் சந்திப்போம்.